கார்டன் ஏரியால ஒரு வாலர் அடிச்சதும் எந்த போட்டி பின்ன எடுக்க போறோம் அவங்களோட எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமையோட உருவ கேலி பண்ணி காமனா மெயின்டைன் பண்ண முடியும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேப்டன்சி டாஸ்க் நடக்க போதுங்க. அதுக்காக ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. அந்த ப்ரோமோவை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போகும். அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல இந்த கேப்டன்சி டாஸ்க்ல யாரெல்லாம் கலந்துக்க போறாங்கன்னு சொல்லிடுறேன். சுபிக்ஷா, எஃப்ஜே, சபரி, வினோத் இவங்க 4 பேர் தான் கலந்துக்க போறாங்க. இந்த டாஸ்கோட கான்செப்ட் வந்து விக்ரம் தான் படிச்சு சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சவரை தந்துடுறாங்க, அதுல நிறைய கம்பி மாதிரி சொருகி வச்சிருக்காங்க, சப்போர்ட் மாதிரி இவங்க பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த கம்பியை எடுக்கிற வாய்ப்பை யாருக்கு தராங்கன்னா, மீதி இருக்க ஹவுஸ்மேட்டுக்கு தராங்க. மீதி ஹவுஸ்மேட்டா ஒரு 12 பேர் இருப்பாங்க போல. அவங்க என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொன்றா போய் எடுக்கலாம். ஒருத்தர் ஒன்னதான் எடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் ஒரு கம்பியை தான் எடுக்க முடியும். இவங்க யாரு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட கம்பியை இவங்க எடுத்துக்கலாம். சோ பேலன்ஸ் குறைய குறைய அவங்க கீழே விழுந்துருவாங்க, மீதி இருக்கவங்க மட்டும் தான் ஜெயிப்பாங்க. இதுதான் கான்செப்ட், ஓகேவா? சோ அப்படி எடுக்கும் போது பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு காரணம் சொல்லுங்கன்னு சொல்றாரு. அதாவது ஏன் எடுக்கிறன்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்கன்னு சொல்றாரு. நம்ம ஆளுங்களுக்கு காரணமா சொல்ல தெரியாது. இவங்க யாரதை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கு ஒரு காரணத்தை ரெடி பண்ணி சொல்லுவாங்க. அப்படிதான் நடக்க போகுது. ஆக மொத்தத்தில் 4 பேர் இருக்காங்களா, இதுல யாரு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க. ஏன்னா இந்த ப்ரோமோல ரிவீல் பண்ணல யாரு ஜெயிச்சாங்கன்ட்டு. யாரு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்றதை நீங்க சொல்லுங்க. நான் ப்ரோமோவை பார்த்ததை வச்சு சொல்றேன், எஃப்ஜே தான் இதுல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சபரி இதை 2-3 பேர் எடுத்தாங்க, வினோத் இதை 2-3 பேர் எடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே தான் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, முதல்ல யார் தான் எடுத்தாங்கன்றதை பத்தி பார்ப்போம். ஆக்சுவலா சுபிக்ஷா தான் யார் எடுக்கிறாங்கன்னா, பிரஜின் எடுக்கிறாரு. பிரஜினுக்கு சுபிக்ஷா என்ன பிரச்சனைன்றது தெரியலங்க. ஒருவேளை ஆமா டைரக்ட் நாமினேஷன்லேயே கொண்டு வரணும்னு பிரஜின் நினைச்சார்ல, அதனால கூட சுபிக்ஷா தான் எடுத்திருக்கலாம். ஏன்னா பிரஜின் சுபிக்ஷா தான் எடுக்கிறாரு. என்ன காரணம் சொல்றாரு அப்படின்றத நமக்கு காட்டல. அந்த ஃபுட்டேஜ் படி பார்த்தா ஸ்டார்டிங் வந்து பிரஜின் வந்து சுபிக்ஷா தான் எடுத்துட்டு போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இது பாருங்க, பிக்சர் கூட போட்டிருக்கேன் பாருங்க. சுபிக்ஷா தான் எடுத்துட்டு போறாரு. கண்டிப்பா எஃப்ஜே தான் எடுக்கல, சுபிக்ஷா தான் எடுக்கிறாரு. அடுத்ததான் அமித் யார் எடுக்கிறாருன்னா, எஃப்ஜே தான் எடுக்கிறாரு. எஃப்ஜேவை எடுக்கிறதுக்கு சில காரணத்தை சொல்றாரு. அதாவது நான் வந்து எஃப்ஜே தான் எடுக்க போறன்ற மாதிரிலாம் பேசுறாரு. எக்ஸாக்ட்டா என்ன சொல்றாரு அப்படின்றத நமக்கு காட்டல. ஆக மொத்தத்துல எஃப்ஜே தான் அவர் எடுத்திருக்காரு. அடுத்ததா கமருதீன் யாரதை எடுத்திருப்பாருன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். கமருதீன் யாரதை எடுத்திருப்பாருன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. கமருதீன் யாரதை எடுத்திருக்காருன்னா, சபரி தான் எடுத்திருக்காரு. ஸோ சபரி தான் எடுப்பார்னு நான் நினைச்சேன். ஏன்னா வினோத் ஃப்ரெண்டு மாதிரி அவரது எடுக்க வாய்ப்பில்லை. அதே மாதிரி எஃப்ஜே கிட்ட சுபிக்ஷா கிட்ட இப்போ ரீசெண்டாக பிரச்சனை நடக்கல. ஆனால் இப்போ சபரிக்கும் இவருக்கும் அந்த ரேங்கிங் டாஸ்க்ல கொஞ்சம் மோதல் மாதிரி ஏற்பட்டுச்சு. சபரி நடிக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் பார்த்தீங்களா. ஸோ சபரியை லைட்டாக பிடிக்கலன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சபரி இதை தான் எடுக்கிறாரு. இதை பாருங்க, சபரி இதை எடுக்கிறாரு பார்த்தீங்களா. ஓகே, அடுத்ததா யாருன்னா கெமி யாரதை எடுக்கிறாங்கன்றதை நமக்கு காட்டல. அதாவது கெமி யாரதை எடுக்கிறாங்கன்றதை நமக்கு காட்டல. எனக்கு தெரிஞ்ச அவங்க சுபிக்ஷா அதை எடுத்திருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. கானா வினோத் தான் எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை, சபரி இதை எடுத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எஃப்ஜே தான் எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா அதை எடுத்திருக்கிறதா நிறைய வாய்ப்பு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வர கேப்டன் எப்படி இருக்கணும்ன்றதை சொல்றாங்க. சுயநலமா நடந்துக்காம எல்லாருக்காகவும் அவங்க கேமை லீடர்ஷிப் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி காரணத்தை சொல்றாங்க. அதாவது எடுக்கிறவங்க காரணத்தை சொல்லணும்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த காரணத்தை சொல்லிட்டு இவங்க அதுக்கு செட் ஆக மாட்டாங்க. சுபிக்ஷா அதை எடுக்கிறாங்க போல. யார் எடுக்கிறாங்கன்னு காட்டல. சுபிக்ஷா அதை எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு நானா சொல்றேன், ஓகேவா? அடுத்தது பார்ப்போம். அடுத்ததா வந்து வியானா வந்து கானா வினோத் தான் எடுக்கிறாங்க. பார்வதி கானா வினோத் தான் எடுக்கிறாங்க. இது பாருங்க, பார்வதி எடுக்கிறது தெரியுதா? சோ பார்வதி வியானா வந்து கானா வினோத் தான் எடுக்கிறாங்க. அதுல வியானா மட்டும் காரணத்தை சொல்றாங்க. அது என்னன்னா, உருவ கேலி பண்ணிக்கிட்டே இருக்காரு, அதனால நான் இதை எடுக்கிறேன்ற மாதிரி அவர் காலில் நின்றுட்டு இருக்காருல, அதை எடுக்கிறாங்க. சோ கண்டிப்பா கானா வினோத் கீழே இறங்கி இருக்க தான் வாய்ப்பு அதிகங்க. அதே மாதிரி பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டவங்க சபரி இதை எடுக்கிறாங்க. ஒருவேளை இது அரோராவா இல்ல வேற யாரும் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களா தெரியல. கடைசியா அரோரா தான் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இது அரோராவா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அரோரா எதுக்காக சபரிதை எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ சபரிதா அவங்க எடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம். என்ன காரணம் சொன்னாங்கன்னா நமக்கு தெரியலங்க. இதை தாண்டி கடைசியா ரம்யா வந்து யாரதை எடுக்க போறாங்கன்னா, சுபிக்ஷா தான் எடுக்க போறாங்களாம். அதுக்கு இவங்க சொன்ன ரீசன் இருக்கு, எப்பா நீங்க நம்பவே மாட்டீங்க. அது என்னன்னா, அவங்க லீடர் ஆயிட்டாங்கன்னா அவங்க லீடரா சரியா செயல்படுவாங்க, ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு எனக்கு தோணல, அதனால நான் அவங்களதை எடுக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அந்த பவர் அவங்க சரியா யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்காக எடுக்கிறேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு ரீசன் மாதிரியே எனக்கு தெரியலங்க. என்னமோ சுபிக்ஷா அதை எடுக்கணுன்றதுக்காக ஒரு காரணம் சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இவங்க சுபிக்ஷா அதை எடுக்கிறாங்க. கனி யாரதை எடுப்பாங்கன்னு பெரிய கேள்வி இருக்கு. கனி கண்டிப்பா எஃப்ஜே சபரிதை எடுக்க மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, சுபிக்ஷா தான் எடுப்பாங்க. கானா வினோத்தை கூட எடுக்க வாய்ப்பு இல்லை, சுபிக்ஷா தான் எடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது சுபிக்ஷா தான் நிறைய பேர் எடுக்க வாய்ப்பு இருக்கு, கானா வினோத் தான் நிறைய பேர் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ரேங்கிங் டாஸ்க்கு அப்புறம் சபரிதை கூட நிறைய பேர் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கு தான் பெருசா இப்போதைக்கு யார் கூடயும் பகை இல்லை. அதனால எஃப்ஜே
எஃப்ஜே தான் இந்த டாஸ்க்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே தாங்க ஜெயிச்சிருப்பான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கேம் நடக்கும், ரிசல்ட்டும் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம யார் ஜெயிச்சாங்கன்றதை தெளிவாக சொல்லிடலாம். நீங்க யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த கேமோட கான்செப்ட் நல்லா இருந்தது. ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்குவாத முடியும். ஸோ இந்த கேம் எப்படி இருக்குன்றதை பற்றியும் உங்களோட கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க.